வாழ்க வளமுடன். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக அந்த பதிவில் ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூலம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அனுமான் பிறந்த நட்சத்திரத்தில் 240 டிகிரியில் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறக்கப்படுது. அந்த தருணத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் இப்படி ஒரு பலன்கள் வரும் அப்படின்ட்டு ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர், அதாவது ஒரு போர்டு வச்சு உங்களுக்கு நான் பலன் சொல்லணுன்ட்டு ரொம்ப நாள் எண்ணம். அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இது வரைக்கும் இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ அதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருந்தால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்கும்ட்டு ஆதாரபூர்வமாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் இந்த கோச்சார பலன்கள் சொல்கிறது 2 விதங்க. ஒன்று, ஒரு கிரகம் இருக்கிற இடத்த வச்சு பலன்கள் சொல்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த 9 கிரகங்கள் இப்போ மேச ராசியில் காலச்சக்கரத்தின் முதல் பாவகத்தில் புதன் 2 டிகிரியில் வக்கரத்தில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதன் இருக்கிற அப்படி கூட குரு பகவான் பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 23 டிகிரியில் இருக்கிறாரு. கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா 171 டிகிரியில் அஸ்த நட்சத்திரம் 4வது பாதத்தில் கேது பகவான் இருக்கார். தனுசு ராசி தனுசு லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. கும்பத்தில் செவ்வாய் இருக்கிற அப்படி 312 டிகிரியில் சதய நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருப்பார். கூட சனி பகவான் 319 டிகிரியில் சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருப்பார். மீனத்தில் சூரியன் ராகு சுக்கிரன். சூரியன் 347 டிகிரியில் நம்ம ரேவதி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் இருப்பார். சுக்கிர பகவான் சேம் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரம். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, குரு பகவான் அப்படின்றவர் மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கு அதிபதி, தேவகுரு நம்ம சொல்லுவோம். தேவகுரு குரு பகவான் ரிஷப ராசிக்கு 12வது பாவகத்தில் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். பரணி நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு பகவான் தேவகுருடைய நட்சத்திரத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் அந்த நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருப்பார். இது நல்ல ஒரு பரிவர்த்தனை ரிஷபராசி நண்பர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் நமக்கு சுக்கிர பகவான் 330 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு 351 டிகிரியில் ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள். இது ஒரு முறை. இந்த கிரக அமைப்புகளை கொண்டு பலன்கள் சொல்கிறது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன அப்படின்னா, சூரிய பகவான் தான் நமக்கு மாத கிரகம். அப்போ சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கார், எந்த கட்டத்தில் இருக்கார், அவர் எத்தனை நட்சத்திரத்தில் வராரு, 3 நட்சத்திரத்தில் ஒரு மாதத்தில் வருவார். ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இல்லை தமிழ் மாதமாக இருக்கட்டும். அப்போது நம்ம ஏப்ரல் மாதத்தில் சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் 13 நாள், அஸ்வினி நட்சத்திரத்தில் 13 நாள், அதன் பிறகு பரணி நட்சத்திரம் 4 நாள். அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் சூரிய பகவான் இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்ட்டு ஒரு முறை இருக்குங்க. இப்போ 2 முறையிலேயே நம்ம இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குறோம். சூரிய பகவான் ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். பொதுவாகவே சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வரும்போது நமக்கு ஒரு நிறைவான பலன்கள் கொடுக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ரிஷப ராசிக்கு 11வது பாவகம் லாபம். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நட்சத்திரம் கொடுத்து உங்களுடைய ராசியாதிபதி லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போது நமக்கு இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் 11வது பாவகத்தில் இருக்கிற வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம நல்ல நேரம் யாருடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி. ரிஷப ராசிக்கு 2வது பாவகம் மிதுனம். மிதுனத்துக்கு அதிபதி புதன். 5வது பாவகத்துக்கு அதிபதி கன்னி ராசிக்கு அதிபதி புதன். அப்போது 2க்கும் 5 புதனுடைய நட்சத்திரத்தில் சுபஸ்தானாதிபதி இருக்கார். இதனால் என்ன நடக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துரும்.
அதுபோக தனஸ்தானம் உயர்த்திடும், பொருளாதாரத்தில் இருக்கிற பாதிப்புகள் சரிப்படுத்திடும், பண பிரச்சனைகள் இருக்குதுங்க, கடன் பிரச்சனைகள் இருக்குதுங்க, வாங்கின பணத்துக்கு வட்டி கூட என்னால் கட்ட முடியாத ஒரு மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வேலை வாய்ப்பில் சங்கடங்கள் இருக்குது, அதுபோக புத்திர பாக்கியத்தில் சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே இந்த கிரக அமைப்புகளால் 100% சரியாயிடும். இத்தனை நாள் சரியாகலை, இந்த நேரத்தில் இது சரி ஆகுன்றதுக்கு ஆதாரம் என்ன சார்? இத்தனை நாள் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கி லாபஸ்தானத்தில் வரலையே, நம்ம ராசியாதிபதி சுக்கிரன் சூரிய பகவானோட சேரலையே, இந்த மாதிரி நிறையா ஒரு ஆதாரங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த தருணத்தில் சூரியன் ராகுவோட சேர்ந்திருக்கிறது, ராகு சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறது, இந்த 3 கிரகங்களுடைய அமைப்பும் ராகுவும் சூரியனுக்கும் நட்சத்திரம் கொடுத்தவர் புதன், அந்த புதன் ஒரு ராசிக்கு 12வது பாவகத்தில் மறைஞ்சி வக்ரமாக இருக்கிறது நல்ல விஷயம். அப்போது நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம், மன அழுத்தம், இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துரும். சார் 4 டிகிரி படிச்சிருக்கிறேன் சார், 5 டிகிரி படிச்சிருக்கிறேன் சார், படித்த படிப்புக்கு உண்டான வேலையே இல்லாமல் இருக்கிறேனே சார். இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேனுங்க. உங்களுடைய ராசிக்கு, ரிஷப ராசிக்கு 10வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் யாருடைய இடம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம், அதாவது கும்பம். ரிஷப ராசிக்கு 10வது இடம் கும்பம். இந்த இடத்துல சனியும் செவ்வாயும், சனி செவ்வாய் சேர்க்க சரியில்லை, நான் நல்லா இருக்குது, நல்லதை நல்லா சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சதய நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 312 டிகிரி இருக்கக்கூடிய 12வது பாவகத்துக்கு அதிபதி, 7வது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. கரெக்டாக 6 நாள் கழிச்சு, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, ஏப்ரல் 7, 8 அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரமும் நமக்கு புரட்டாதி நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம் வந்துடும். அப்போது அதுவும் யோகம் கொடுக்கும். நமக்கு 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்குமே நல்லா இருக்குதுங்க, அருமையாக இருக்குதுங்க, தொந்தரவுகள் கிடையாது. ஆனாலும் 13 தேதிக்கு மேற்கொண்டு 26ஆம் தேதி வரை இதே சூரிய பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் வரார். அஸ்வினி நட்சத்திரம்னா நமக்கு கேது பகவானுடைய நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் நமக்கு சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம். அப்போ கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் ரிஷபராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்குறாரு. அப்போது மறைவு ஸ்தானத்தில் வராரு, ஆனாலும் உச்ச நிலையில் வருவார். சூரியன் உச்சமாவார். 4வது பாவகத்துக்கு அதிபதி மறையிறாரு அப்படின்றதுனால நமக்கு சங்கடம் கிடையாது. அவர் மறைஞ்சாலும் அந்த இடத்துல உச்ச நிலையில் வராரு. நிறைய நண்பர்களுக்கு அந்த தருணத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். அதுபோக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாகனம் வாங்க முடியல, ஒரு செகண்டாவது என்னால் வாகனம் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் அந்த நேரத்தில் சரியாகும், வாகன யோகம் கொடுக்கும். அதுபோக இருக்கிற வீடு வாசல் புதுப்பிக்கலாம், நான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேனுங்க அப்படின்னா இதுக்கு நல்ல நேரம் தானுங்க இந்த நேரம். அதுபோக உடம்பில் இருக்கிற அந்த தொந்தரவு, உடம்பில் தொந்தரவுகள் நான் ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக உடலில் உபாதைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. தீராத தலைவலியாக இருக்குது, வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவாக இருக்குது, எலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவாக இருக்குது, நரம்பு சம்மந்த தொந்தரவாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் என் பிரச்சனைக்கு எங்கேயுமே ஒரு தீர்வு இல்லை, நான் பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க, என் உடம்பில் இருக்கிற தொந்தரவு சரியாகலை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இல்லை. சுபஸ்தானாதிபதி அதுபோக தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் உடல்ஸ்தானாதிபதி புதன் தானே. அப்போ புதன் நம்மளுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு போயிடுவார். அதாவது வக்கரத்தில் இருக்கக்கூடிய உடலஸ்தானாதிபதி 9ஆம் தேதி, இந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சூரியன் 12வது பாவகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே, சூரியன் 12வது பாவகத்துக்கு எப்போ வராரு அப்படின்னா நமக்கு 14ஆம் தேதி தான் வரார்.
9ஆம் தேதியே தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட 11வது பாவகத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ட்டு ஒரு யோகம் வாங்க போகிறாரு, புதன் கொடுக்க போகிறாரு அல்லது புதன். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 9 இருந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் வருவார் இல்லைங்களா, அந்த 13லிருந்து 26, அப்போது 9ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. 26ஆம் தேதியிலிருந்து நமக்கு 30ஆம் தேதி வரை, ஏப்ரல் 30 வரை சூரியன் சுக்கிர பகவானுடைய சாரம், அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய சாரம் வாங்குவார். அப்போ அந்த நேரத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன், ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி. அப்போ சுக்கிரனுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா? சுக்கிரன் நமக்கு லாபஸ்தலத்தில் தான் இருக்கிறார். அப்படி தனஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும் சேர்ந்துருப்பார். புதனும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இருப்பார். அந்த நேரத்தில் 2 விஷயம். ஒன்று, வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். 2வது என்ன அப்படின்னா, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இந்த நேரத்தில் 100% சரியாயிடும். ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புள்ளி பட்ட மாதிரி ஆயிடுச்சிங்க அப்படின்னா 100% இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த அனுகிரகங்களால் கண்டிப்பாக 100% ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்த்திக்கிறதுக்கும் அல்லது உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அப்போது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உச்சநிலையிலிருந்து சுக்கிர பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு. அதாவது ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 6வது பாவகத்தை பார்க்குறாரு. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்கிடும். மேல் அதிகாரிகளால் இருக்கிற ஒரு சங்கடங்களோ அல்லது உங்களை சுற்றி உள்ளவங்களுடைய சங்கடங்களோ அல்லது உங்கள் மேலே இருக்கிற வெறுப்போ அல்லது உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு சங்கடங்களோ இது எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரம் ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி. ஸோ இது எந்த வகையில் நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதுங்க. இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நடக்கணும்னு விதி இருந்தால் மாறவா போகுது? இது போக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் எப்படி நமக்கு தெரியாது. இது கோள்களின் கோட்சார பலன்கள். கோள்களின் கோட்சார பலன்கள். இந்த கிரகம் இந்த பாவகத்தில் இருக்குது, இந்த நட்சத்திரத்தில் இருக்குது, இந்த இடங்களை பார்க்குது, அதனால் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த புத்திர செல்வம் பெருகிறதுக்குண்டான அற்புதமான நேரம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரங்க, அருமையான நேரம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் புதனுடைய நட்சத்திரம் வாங்கி, ஏன் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய இடத்துல இருந்து அந்த புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. புத்திரஸ்தானம், புத்திர பாக்கியம் இது எல்லாமே ஒரே இதுதான், ஒரு கோர்வையாக வரக்கூடிய வார்த்தைகள் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த நேரத்தில் நிச்சயம் ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரம் ஏப்ரல் 1லிருந்து ஏப்ரல் 13 வரை. போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேங்க. இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிற்கலைன்னா ஏப்ரல் 1லிருந்து ஏப்ரல் 13 தேதி வரை உறுதியாக புத்திர பாக்கியம் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும், பயன்படுத்திக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த காணொலியை பற்றி உண்டான கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.